ஹாய் ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அபிஷிகா டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கான விஷயத்தை தாண்டி இவங்க அம்மா ஒரு விஷயத்த ரிவீல் பண்ணியிருப்பாங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, இன்னமும் இந்த விஷயம் எங்களுக்கு கொடுக்கவே இல்லை, கிடைக்குமான்றதையும் டவுட்டாக இருக்குது அப்படின்ற விஷயம் மாதிரி பல விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க எந்த விஷயத்தை இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க, டைட்டில் வின் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படி இருக்காங்க, ஒரு பின்னணி கிளியரான விஷயத்தை தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாங்க. ஸோ ரீசெண்டாக ஜீ தமிழில் நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு ஜூனியர் லெவல் சிங்கிங் காம்படிஷனில் அதாவது டைட்டில் வின் பண்ணியிருக்கவங்க தான் அபிஷிகா. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஆரம்ப காலத்தில் ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்துருந்தாங்க. பட் இருந்தாலும் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேஜில் இவங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது இவங்களுடைய பேரண்ட்ஸாலே ஒரு விஷயத்தை டக்குன்னு எடுத்துக்க முடியல அப்படின்ற விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இன்டர்வியூவில் ரீசெண்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய அம்மாவே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது அபிஷேக் அம்மா கண்டிப்பாக நம்ம பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இல்லை தேர்ட் ப்ரைஸ் வந்து கிடைச்சிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் தான் நாங்கள் இருந்தோம். ஏன்னா ஸ்கூலில் நல்லா பாடியிருக்கா, ஓரளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுவோன்னு நல்லாவே தெரியும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் இருந்தோம். பட் டைட்டில் வின் பண்ணது எனக்கு ரொம்பவே மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்ற விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வின்னிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் வீடு வந்து இவங்களுக்கு வந்து கிஃப்டாக கொடுத்துருப்பாங்க. பட் அது இன்னமும் கைக்கு வரல அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேக்ரவுண்ட் ப்ராசஸ்லாம் அதுக்கு இருக்குது. அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கைக்கு கொடுப்பாங்க அப்படின்ற விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த கிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு சில அமௌண்ட் வந்து பே பண்ண மாதிரி இருக்கவும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில் என்னென்னன்றதை போக போக நம்ம பார்க்கலாம். பட் இவங்களுடைய வெற்றி வந்து இவங்க அம்மாவுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தையும் அபிஷேகாவுக்கு இன்னொரு வாழ்க்கையில் அதில் ஒரு படிக்கட்டாக இருக்க அப்படின்ற விஷயத்தை தெளிவாக மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கருத்துக்கள் என்ன, அபிஷேகாவை எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படின்ற விஷயத்தை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.